மத்திய பிரதேச மாநிலம் சாதர்பூரில் 200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் பாகேஷ்வர் தாம் புற்றுநோய் மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்று நாட்டின் புற்றுநோய் சிகிச்சை வசதிகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளை விளக்கினார். அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனை. இந்த புற்றுநோய் மருத்துவ மையம் தலைசிறந்த மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மேம்பட்ட சிகிச்சை முறைகள் கொண்டதாக உருவாக்கப்பட உள்ளது. 10 ஏக்கர் பரப்பளவில் 100 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ கருவிகள், புற்றுநோய் கண்டறியும் தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி மையம், கதிரியக்க சிகிச்சை பிரிவு, நோயாளிகளுக்கான தங்கும் வசதி, ஆவணகங்கள், பயிற்சி மையம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறும். மேலும் இந்த மருத்துவமனையின் கட்டுமானத்திற்காக தீரேந்திர சாஸ்திரி சுவாமி வழங்கிய பொருளுதவிக்காக பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சை மையம் பிரதமர் உறுதி. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி, மத்திய அரசின் ஆரோக்கிய பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக அடுத்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என உறுதி அளித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் புற்றுநோய் சிகிச்சை எளிதில் கிடைக்கும்படி செய்யவும், நோயாளிகள் அதிக செலவின்றி மேம்பட்ட சிகிச்சை பெறவும் அரசு உறுதியாக செயல்பட உள்ளது. மருந்துகளுக்கான கட்டுப்படுத்தப்பட்ட விலைகள். புற்றுநோய் சிகிச்சை செலவு மிக அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த நோய்க்கான மருந்துகள் மலிவான விலையில் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் மருந்து கிடைக்கும் மையங்களை அதிகரிக்கவும், அரசு மையங்களில் கிடைக்கும் மருந்துகளின் அளவை கூடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய அரசு எடுத்துள்ள முக்கிய முயற்சிகள். மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சை மையம் 3 ஆண்டுகளில் முழுமையாக செயல்படுத்தப்படும். அதிநவீன மருத்துவமனைகள். புற்றுநோய் நோயாளிகள் சிறந்த சிகிச்சை பெறும் வகையில் அரசு மொத்தம் 5000 கோடி ரூபாய் செலவழிக்க திட்டமிட்டுள்ளது. மலிவான மருந்துகள். அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்க அரசு திட்டமிடுகிறது. ஆராய்ச்சி மையங்கள். இந்தியாவில் புற்றுநோய் சிகிச்சை முறைகளை மேம்படுத்த புதிய ஆராய்ச்சி மையங்கள் தொடங்கப்படும். மக்கள் நலத்திற்காக தொடரும் நடவடிக்கைகள். இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் புற்றுநோய் சிகிச்சை வசதி மிகவும் மேம்படும். இதன் மூலம் இந்த உயிருக்கு ஆபத்தான நோயை நடுவணிகப்படுத்தி மக்கள் எளிதாக சிகிச்சை பெறும் நிலையை உருவாக்க அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வின் முக்கிய அம்சம் மத்திய அரசின் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் மருத்துவப் பிரிவு மற்றும் ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்கும் முனைப்பை பிரதிபலிப்பது. மக்களுக்கு உயர்ந்த மருத்துவ சேவையை வழங்கும் இந்த முயற்சி நாட்டில் மருத்துவத்துறையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.